ஆண்டவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நான் என்ன கைமாறு செய்வேனோ? ஆண்டவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நான் என்ன கைமாறு செய்வேனோ? நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன், ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். என் மீது அவரது அருளன்பு நிலைத்தது, புகழ்ச்சி பலியை செலுத்திடுவேன். என் மீது அவரது அருளன்பு நிலைத்தது, புகழ்ச்சி பலியை செலுத்திடுவேன். நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன், ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். அவரே என் வலிமையும் திடமுமாயிருக்கிறார், அவரே எனக்கு மீட்பரானார். அவரே என் வலிமையும் திடமுமாயிருக்கிறார், அவரே எனக்கு மீட்பரானார். நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். நான் போற்றிடுவேன், பாடிடுவேன், புகழ்ந்திடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன், ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். மீட்புக்காக நன்றி கூறிடுவேன், ஆண்டவரின் திருப்பெயரை கூப்பிடுவேன். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 12 இறை வாக்கியங்கள் 41 முதல் 44 வரை. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாய் போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாய் போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றார்.
அப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்க்கையிலே ஒவ்வொருவராக வந்து காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுகின்றனர். செல்வர்கள் வருகின்றார்கள், அதோடு ஏழைகளும் வருகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஈர்த்த ஒரே ஒரு நிகழ்வு ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை. இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஏழை கைம்பெண் போட்ட அந்த 2 காசுகளை மட்டுமே உற்று பார்க்கின்றார். அதை பற்றி தம்முடைய சீடர்களிடமும் பெருமையாக பேசுகின்றார். இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதனால் அந்த கைம்பெண்ணுடைய காணிக்கையை மட்டும் மிக உயர்த்தி பேசுகின்றார் என்று பார்க்கையிலே 3 காரியங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒன்று, தனிப்பட்ட மனிதனுடைய மனதின் நிலை, அதாவது உள்ளத்தில் என்ன நினைக்கின்றான் என்கின்ற ஒரு நிலையை பொறுத்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலே பலர் வந்து காணிக்கை போட்டார்கள். அவர்களுடைய மனதிலே தன்னிடம் இருப்பதை, அதில் ஏதாவது மீதி போயிருந்தால் ஆண்டவருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி எண்ணத்திலே காணிக்கை பெட்டியில் போட்டார்கள். ஏனால் செல்வர்கள் அனைவருமே தனக்கென்றுதான் வைத்து கொள்ள விரும்புவார்களே தவிர மாறாக தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையுமே ஆண்டவருக்காக கொடுப்போம் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. பணக்காரர்கள் இன்னும் அதிகமாக தம்மிடம் வர வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் தவிர தம்மிடம் இருப்பதை ஆண்டவருக்கென கொடுக்க வருவதில்லை. ஆனால் அந்த ஏழை கைம்பெண் தான் ஏழையாக இருந்தாலும் தன்னிடம் இருப்பதை அனைத்தையுமே நான் ஆண்டவருக்காக கொடுத்து விடுவேன் என்கின்ற ஒரு தூய்மையான உள்ளம்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கவர்ந்தது. இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளுமோ அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளோ திருப்பலிக்கு செல்கின்றோம், அல்லது ஆலயங்களுக்கு செல்கின்றோம், காணிக்கை இடுகின்றோம். அந்த காணிக்கையிலே நான் எந்த அளவிற்கு மன நிறைவாக ஆண்டவருக்கென கொடுக்கின்றேன் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஏதோ பணத்தை மையமாக வைத்து பேசுகிறார் என்பது அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்தையே மையமாக வைத்து இன்றைய தினம் பேசுகின்றார். அதைத்தான் நான் சொன்னேன். மனிதனுடைய மனநிலையை ஆண்டவர் பார்த்து இன்றைய தினம் சீடர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கையிலே அந்த ஏழை கைம்பெண்ணுடைய தியாகம். அந்த ஏழை கைம்பெண் தனக்கென்று எதுவுமே இல்லாமல் ஆண்டவருக்கு கொடுக்கின்றார். அதுதான் தியாகம். ஏனால் இருப்பதிலிருந்து கொடுப்பது அல்ல தியாகம், மாறாக எல்லாவற்றையும் கொடுப்பதில்தான் தியாகம் இருக்கின்றது. என் நற்செய்தியிலே மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். பலர் தங்களிடம் இருந்த மிகுதியிலிருந்து அந்த காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போட்டார்கள். ஆனால் ஏழை கைம்பெண்ணோ தன்னிடம் இல்லாது என்பதை தெரிந்தும் இருந்ததை அனைத்தையுமே ஆண்டவருக்காக காணிக்கையில் போடுகின்றார். இரு இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்வில் எந்த அளவிற்கு அந்த தியாக உள்ளத்தோடு இருக்கின்றோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். தியாக வாழ்வு என்பது ஆண்டவருக்காக அனைத்தையுமே கொடுப்பது. இன்றைய சமூகத்திலே தியாக வாழ்வு என்று பார்க்கையிலே குருக்களை எடுத்துக்கொள்ளலாம், அருட்சகோதரர்களை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அருட்சகோதரிகளை எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்வையை முழுமையாக ஆண்டவருக்கென தியாகம் செய்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் குடும்பத்திலும் கூட நம்மால் முடிந்த தியாகத்தை செய்ய முடியும். இரு இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எந்த அளவிற்கு நான் என்னுடைய நேரத்தை ஆண்டவருக்காக தியாகம் செய்கின்றேன், எந்த அளவிற்கு நான் என்னுடைய பல விஷயங்களை ஆண்டவருக்காக தியாகம் செய்கின்றேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த தியாகத்தில்தான் முழுமையான நம்பிக்கையும் முழுமையான ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இரு இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை. நம்பிக்கை என்று சொல்கையிலே அந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் இருந்ததெல்லாம் கொடுத்து விட்ட பிறகும் எந்த ஒரு நம்பிக்கையிலே வீடு திரும்பியிருப்பாள் என்று பார்க்கையிலே ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கைதான். நான் ஆண்டவருக்காக அனைத்தையும் கொடுத்து விட்டேன், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வார் என்கின்ற
அந்த ஏழை கைம்பெண்ணுடைய நம்பிக்கைதான் அவருடைய வாழ்க்கையை முன்னேற செய்கின்றது. அதைத்தான் ஆண்டவரும் உற்று பார்க்கின்றார். எந்த அளவிற்கு ஆண்டவரில் விசுவாசம் கொள்கின்றேன்? தனக்கென்று சேர்த்து கொள்கின்ற சொத்துக்கள் மத்தியிலே எனக்காக வேண்டாம், நான் ஆண்டவரிடம் கொடுத்து விடுவேன், ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் என்ற ஒரு முழு நம்பிக்கையை ஆண்டவர் மீது அந்த கைம்பெண் வைத்ததால் பேறு பெற்றவராக மாறுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மில் எத்தனை பேர் ஆண்டவருக்காக நான் அனைத்தையும் கொடுத்துவிட்டு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையிலோ அல்லது விசுவாசத்திலோ வாழ்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட கைம்பெண்ணை போல வாழ்வது நம்மாலும் முடியும். ஆனால் நாம் அதை மிக சுலபமாக எடுத்துக்கொள்கின்றோம். ஏதோ ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதை தவிர மற்றபடி மனதார ஒரு எண்ணமோ மனதார ஒரு நோக்கமோ நம்மிடம் இருப்பதில்லை என்பதை நாம் உணர வேண்டும். இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இதோ இந்த ஆராதனையிலே ஆண்டவரை உற்று பார்ப்போம். ஆண்டவரே, இதோ என்னிடம் இருப்பது இதுதான். என்னுடைய உள்ளமாக இருக்கட்டும், என்னுடைய செல்வங்களாக இருக்கட்டும், அல்லது நான் நேசித்த அன்புகளாக இருக்கட்டும், அனைத்தையுமே உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவரிடம் நாம் ஒப்படைக்கின்ற பொழுது ஆண்டவர் அதை பல மடங்காக திருப்பி நமக்கு கொடுக்கின்றார். இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நம்பிக்கையிலே நாம் இந்த ஆராதனையில் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்மிடம் இருப்பதை அனைத்தையுமே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமேன்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.